Praise you, Jesus. ஆதியாகமம் 1 அதிகாரம் 26-28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவுள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சத்தமா சூப்பர். நம்ம ஆண்டு கொள்ளுறதையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? பைபிள்லயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேத பகுதி இருக்குன்னா அது இதுதான். அதனால இதை மனப்பாடமா தெரியணும். இதுல உள்ள இருக்கிற சத்தியத்தை என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படிப்பட்ட சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கோம்? எப்படிப்பட்ட சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கோம்? தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய சாயல் சொல்லுங்க. தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயல் எப்படிப்பட்ட சாயல்னு பார்க்கலாமா? யாத்திராகமம் 34:6 6-7 வரைக்கும். ஓகே, 5 வாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். அதுக்கு கீழே 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். முன்னாடி பார்க்கிறோம், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். இதுதான் தேவனுடைய சாயல். என்ன சாயல்? இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகா தயவு, சத்தியம். சொல்லுங்க. இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், தயவு, சத்தியம். மொத்தம் 5. இது ஒட்டுமொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும், அன்பு. கடவுள் எப்படி இருக்காரு? அன்பா இருக்காரு. யோவான்ல போட்டிருக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பா இருக்கிறார். அன்பாகவே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபுல்லா தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த சாயல் தான் நம்மளுடைய சாயல். எந்த சாயல்? அன்பாகவே இருக்கிறது தான் நம்மளுடைய சாயல். சில சமயத்துல அப்பாவை கோபமா பார்ப்பீங்க. அது உண்மையான சாயல் கிடையாது. அது நீங்க என்ன பண்றீங்கன்னா, கிண்டி விடுறீங்க. கிண்டி விட்டு அப்பா சாயலும் மாத்துறீங்க. திடீர்னு கண்ணாடியை வச்சுட்டு பாக்குறீங்க, அப்பா சாயல் உடஞ்சி போய் சின்ன பின்னமா இருக்கு. அப்புறமா அப்பா என்ன பண்றாங்க, அந்த கண்ணாடியை மாத்தின்னு புது சாயல்ல வந்து நிக்கிறேன். அன்பான சாயல். அப்ப உங்க சாயல் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். நீ மட்டும் கரெக்டா சொல்ற, இருக்கிறது நீதான். வானா உற்றுன்னு கத்துவேன். அவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். அவனும் விட மாட்டான். அவன் இப்படி தொட்டானா மறுபடியும் ஒரு 2 தொட்டு தான் வருவார். என்ன சாயல் உங்க சாயல்? ஓவர் சாயல், வெரி சாயல். நீ கட்டளை இது.
நான் அப்பா கிட்ட கோவமா இருக்கேன். இங்க போட்டு ஏசப்பா எப்படிப்பட்டவரு? அன்பானவர். அன்பாகவே இருக்குது. இறக்கத்தை காட்டுறது, கிருபையை காட்டுறது, தயவை காட்டுறது, சாந்தமா இருக்குது, சத்தியமா இருக்குது. இதுதான் நம்மளுடைய சாயம் இல்ல. இப்போ இதை வச்சு எப்படி ஆளுகை செய்யறது? குழப்பமாகுதுல்ல. இறக்கத்தை காட்டினா நம்மள மேய்ச்சிட்டு போயிடுவாங்க, நம்மளுக்கு தோணும். அன்பை காட்டினா நம்மளை ஓட்டிட்டு போயிடுவாங்க, நம்மளுக்கு தோணும். சாந்தமா என்னன்னா, சாந்தன்றது அமைதியா இருக்கு, அப்படி இல்லை. சாந்தன்றது கற்றுக்கொள்ளக்கூடிய, கற்றுக்கொண்டத ஒரு காரியத்தை பார்த்து அது நிறைவேற வரைக்கும் பொறுமையா இருக்கு. அதான் நீடிய சாந்தம். பொறுமையா இருக்கு. அது நிறைவேறி முடிச்சு அத கையில பாக்குறதா சாந்தம். சாந்தம், நீடிய சாந்தம். என்னன்னா, நான் ஒண்ணு நிர்ணயித்திருக்கிறேன், நான் ஒண்ணு நினைச்சிருக்கிறேன், நான் ஒன்ன கட்டளையிட்டு இருக்கிறேன், நான் ஒன்ன கட்டி இருக்கிறேன், அதுதான் நடக்கும். அது வரைக்கும், அது நடக்கிற வரைக்கும், இது ஆவிக்குரிய உலகத்துல இது நடக்கிற வரைக்கும் நான் என்ன பண்றேன்? நீடிய சாந்தமா இருக்கும். நீடிய சாந்தம் அப்படின்னா நீட்டு மூக்கம். அது மிருகங்களே மூக்கு எதுக்கு நீட்டா இருக்கும் சொல்லு? மிருகங்கள், அது பறவை கொக்கு. மிருகங்கள் யானைக்கு தான் நீட்டா இருக்கும் மூக்கு. யானைக்கு மூக்கு மட்டும் நீட்டா இருக்கும். அது மூக்குலதான் உரியன் தண்ணிய உறிஞ்சி மூக்குலயே துப்போம், வாயுல போட்டு. சரி, ஓகே. நீடிய சாந்தமா இருக்கிறான். அப்பா சத்தியம் உள்ள தேவன். சத்தியம் என்னது? அது நிரந்தரமானது, நிச்சயமானது, அது மாறாதது, எப்பவுமே நிலைத்து இருக்கக்கூடியது சத்தியம். இந்த கேரக்டர் எல்லாமே தேவன் கிட்ட எப்பவுமே மாறவே மாறாது. உங்ககிட்ட அன்பு மாறிடுது. அன்பாகிறன்னு சொல்ற, திடீர்னு போட்டு அடிக்குது. அன்பாகிறன்னு சொல்லிட்டு திடீர்னு கோவப்படுற, அன்பாகிறன்னு சொல்லிட்டு மன்னிக்கவே மாட்டேற. அது எப்படி? தப்பு இல்ல. கர்த்தர் எப்படிப்பட்ட சாயல்? இரக்கம், கிருப, சாந்தம், நீடிய சாந்தம், நீடிய சாந்தம், மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காட்டுறாரா? அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறாரா? குற்றவாளியா தூக்கி அடிச்சுடுப்போம் பாத்துக்க அப்படின்ற மாதிரி, குற்றவாளியை குற்றமற்றவனாக தீர்க்க மாட்டேன். குற்றவாளி தான். விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்தையும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரா? மேல வந்து வேற மாதிரி இருக்கு, கீழே வந்து வேற மாதிரி. ஆனா அந்த 7வது வசனத்துல 1000 தலைமுறைக்கு இறக்கத்தை காட்டுறாரு. ஆனா கோபத்தை மட்டும் எத்தனை தலைமுறைக்கு காட்டுறாரு? 3ஆம் 4ஆம் தலைமுறை. 1000 எங்க இருக்குது? 3-4 தலைமுறை எங்க இருக்குது? ஒரு தலைமுறை எத்தனை வருஷங்க வாழும்? இங்க போனா 100 வருஷம், 80 வருஷம். அப்படியே 100 வந்து 4 ஆக்குங்க, 400 வருஷம். ஓகேவா? 4 தலைமுறை. 1000 தலைமுறைன்னா அப்படியே கொஞ்சம் கூட்டுங்க. 100 வந்து 1000 பெருக்குன்னா எவ்வளவு வருது? நான் வேற கூட்டாம வந்துட்டேன். தொடப்ப எத்தனை வரல. அப்பாடா, 1000 தலைமுறை.
1,00,000. 1,00,000 1000 தலைமுறைனா 1,00,000 வருஷம். ஒரு லட்சம் வருஷம் வரைக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு? இறக்கத்தை காட்டுறாங்க. 400 வருஷம் வரைக்கும் கோபத்தை வச்சுன்னுக்கிறாங்க. 1,00,000 வருஷம் எங்க இருக்குது? 400 வருஷம் எங்க இருக்குது? அப்போ தேவனுடைய சுபாவம் இதுதான். இஷ்டமா? அப்ப நீங்க ஆளுகை பண்ணுங்க. இதை வச்சு எப்படி ஆளுகை பண்றது? இது பாக்கிறதுக்கு செல்லாத நோட்டு மாரி தெரியுதுல்ல? இறக்கத்தை காட்டினா நம்மள ஏறி மேய்ச்சி போயிடுவாங்க. கிருபையை காட்டினா என்ன பண்ணுவாங்க? ஓவரா நம்மளுக்கு முன்னாடியே டான்ஸ் ஆடி காட்டுவாங்க. அன்பை காட்டினா அச்சிட்டு முத்தம் குத்துட்டு போயிடுவாங்க. நம்ம இதை வச்சு எப்படி ஆளுகை பண்றது? பண்ணலாம். இந்த இந்திய தேசத்தை வந்து சுதந்திரம் வாங்கினார்ல, யார் வாங்கினா? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி. காந்தி தாத்தா என்ன எப்படி வாங்கினார் சுதந்திரத்தை? அகிம்சை வழியில வாங்கினார். இம்சை வழியில வாங்கல, அகிம்சை வழியில வாங்கினார். இம்சைன்னா என்னது? யுத்தம் பண்ணி வாங்கல. எப்படி வாங்கினாலும் அகிம்சை வழி. அகிம்சை வழின்னா என்னன்னு அர்த்தம்? நீ எவ்வளவுதான் ஆச்சாலும் நான் வாங்குவேன், எனக்கு விடுதலை அப்படின்ற மாதிரி வாங்கினார். அது எப்படி வாங்கினார்னா, ஏசப்பாவுடைய மலை பிரசங்கத்தை கேட்டார். ஏசப்பாவுடைய மலை பிரசங்கத்தை படிச்சாரு காந்தி. என்ன படிச்சார்னா, நீடிய சாந்தம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். மத்தேயு 5:5 இருக்குது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை கொள்வார்கள். இந்த வசனத்தை படிச்சார் காந்தி தாத்தா. படிச்சுட்டு ஸ்டக்காய் நின்ட்டாரு. இந்த பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து எப்படி வாங்கலாம் இந்த பூமியை அப்படின்னா, சாந்த குணம். சாந்த குணத்தை எப்படி காட்டினார் ஏசப்பா? காந்தி தாத்தா சொல்லுவாராம் பாரு. என்ன சொல்லுவாரான்னா, கிறிஸ்துவ பிடிக்கும் எனக்கு, கிறிஸ்தவர்களை பிடிக்காதுன்னு. ஏசப்பாவை பிடிக்குமா? ஏசப்பாவை பின்பற்ற ஆட்களை பிடிக்காராம். இவர் வெறும் தப்பு மட்டும் பார்த்துக்கிறார் அந்த காலத்துல, அதனால அவருக்கு பிடிக்கல. ஏசப்பா கிறிஸ்தவர்களை பிடிக்குத? சரி, ஆரம்பத்துல இருந்த சீசர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? ரொம்ப ஒஸ்டா இருந்தாங்க. ஏசப்பா டேய் தூங்காத, ஜெபம் பண்றான், 1 hour ஜெபம் பண்றான்னு அப்படியே கொட்டை விட்டு தூங்கினுக்கிறாங்க. ஏசப்பா நிம்மதியா பார்த்துனுக்கிறாரு, அவர் தூக்கத்தை கெடுக்கிறாங்க கத்தி கத்தி. ஆவேசம், ஆவேசம், ஐயோ நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானுங்க? கத்துறானுங்க. ஏசப்பாக்கு தொல்லை கொடுக்குறாங்க. நான் மடிந்து போறதுக்கு கவலை இல்லையா? நேர்ந்து பாக்குறாரு. என்னடா என்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணுங்கிறீங்க? காத்தடிக்குது, புயல் அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, ஐயோ கவுரு போகுது அப்படின்னு. அவரு என்ன பண்றாரு? நிம்மதியா தூங்கினாரு. என்ன பண்ணாரு? காத்தையும் கடலையும் அதட்டாரு, சரியா போச்சு. இவங்க பாரு, ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க? ஒரு மாதிரி இருந்தாங்க. பிசாசு கூட துரத்த தரல. யாருக்கு? சீசர்களுக்கு. ஏன் எங்களால முடியலன்னு கேக்குறாங்க. ஏன் எங்களால முடியல அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் சொல்றாரு? ஆண்டவரோட உறவு அதிகமா வச்சுக்கினா சூப்பரா துரத்திடலாம். உறவு வச்சுக்கணும், உபவாசம் இருக்கணும், ஜபம் பண்ணணும், ஆண்டவரோட உறவு வச்சுன்னு. இப்படி இருந்த சீசருங்க ரொம்ப ஒழுக்கக்கேடா ஒரு மாதிரி இருந்துக்கணும், எதிர்த்து பேசிக்கணும், முறுமுறுத்துக்கன்னு ரொம்ப ஓடி ஒரு பக்கம் ஒரு இடத்துல ஓடிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்பிட்டாங்க. பேதுரு மட்டும் நின்னுக்கிறான். திரும்பிட்டாங்க. அப்புறமா மறுபடியும் எல்லாமே வந்துட்டாங்க. அந்த மாரி இருந்த சீசருங்க கடைசி காலத்துல எப்படி இருந்தாங்க? ஏசப்பா அவங்க காலில் கூட கழுவினார். ஏன்னா ஆரம்ப காலத்தை பார்க்கல, அவங்க எண்டை பார்த்தார். எண்டில் எப்படி செத்தாங்க? ஒருத்தவங்க சிலுவையில தலைகீழா சிலுவையில அறையப்பட்டு செத்தாங்க.
ஒருத்தவங்க வாளால அப்படியே இப்படியே சாவச்சாங்க. தோலை உரிச்சு சாவச்சாங்க. அப்புறம் தலையை வெட்டினாங்க. கரெக்டா சொல்றான் பாரு, தலையை வெட்டினாங்க. பயங்கரமான கொடுமையா தலைகீழ சிலுவையில அழைச்சி சாவச்சாங்க பேதுருவ. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சாவச்சாங்கல்ல. ஏசப்பா அந்த எண்டை பார்த்தார். இவரு வந்து வெறும் ஆரம்பத்தை மட்டும் பார்த்துட்டாரு. யாரு? காந்தி தாத்தா. கிறிஸ்தவங்களாம் ஒரு மாறிக்கிறாங்க ஐயே அப்படின்ட்டு இப்படி இருக்கிறாங்களே. அப்போ இயேசு சொன்ன அந்த வார்த்தை என்ன பண்றாரு? உச்சிக்கினாரு. இயேசு எப்படி இந்த பூமியை ஆட்சி செய்யறாரு தெரியுமா? ஜனங்களுடைய உள்ளத்தை கவர்ந்து அவங்க உள்ளத்துல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க உள்ள பூந்து அவங்கள ஆட்சி செய்யறாரு. நம்மள கிறிஸ்தவம் எவ்வளவு பெருகி இருக்குது. ஒரு செகண்ட்ல 2-3 குழந்தை பிறகுதுன்னா அதே மாதிரி மறுபடியும் பிறந்தவங்க பிறந்தனேங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவங்க பிறந்தனேங்கிறாங்க. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றவங்க பெருகினே இருக்கிறாங்க. கிறிஸ்தவம் பெருகினே வருது. சரி, காந்தி தாத்தா சொன்னதை விட்டுருவோம். அவர் ஏடாவடமா பார்த்துட்டாரு பாவம். அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு மாதிரி பார்த்துட்டாரு. அப்புறம் அவர் சொன்னார்ல, ஏசு சொன்னார்ல, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் இந்தியாவை சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு அவர் மனசுல வந்துச்சு. அப்போ சாந்தனா என்னது அப்படின்னு பார்த்தா, ஒரு காரியம் நான் எதிர்பார்த்தது நடக்கும் வரை அமைதியா இருக்கு. கற்றுக்கொள்றது. ஆமா, எனக்கு எதுவுமே தெரியாது, அமைதியா இருக்கு. ஏறி மெரிச்சாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. கடைசியில பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர்ல இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது, சித்திரவதை பண்ணக்கூடாதுன்னு போயிட்டான். யாரு? பிரிட்டிஷ்காரன் போயிட்டான். சரி, வேற என்னென்ன கதையும் சொல்றாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்னென்னவோ பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, என்னென்னவோ சொல்றாங்க. ஓகே, அதை விடு. ஆனா ஒரு விதத்துல வந்து காந்தி தாத்தா எப்படி இந்த பூமி இந்த இந்தியாவை விடுதலை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா, சாந்த குணம் உள்ளவர் இந்த வசனம் மட்டுமே அவரை பேசுச்சு. அப்போ இதை வச்சு என்ன பண்ணிட்டாரு? டாமினேட் பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு? இதை வச்சு ஆண்டு இருந்த ஆங்கிலேயர்னு இவரு ஆண்டுட்டாரு. நல்ல விதத்துல. அவன் வந்து கெட்ட விதத்துல ஆண்டான். இவரு அந்த சாந்த குணத்தை வச்சு நல்ல விதத்துல ஆண்டு இதை வந்து அப்படியே பின்பற்றி அவனை ஏக்தம்ல தூக்கிட்டார். ஓ அப்படின்னு போயிட்டான். அவனே போயிட்டான், நாட்டை கையில கூப்பிட்டு. அப்போ இந்த இரக்கத்தை காட்டினா, கிருபையை காட்டினா, நீடிய சாந்தத்தை காட்டினா, மகா தயவை காட்டினா, சத்தியத்தை காட்டினா, அன்பை காட்டினா என்ன நடக்கும்? நம்மளுக்கு நல்லது நடக்கும். ஆமே. பேசுற நானே ஒரு சில விதத்துல கோபமா இருப்பேன். அப்படின்னு கோபமா காட்டுது. சமந்தா காட்டுற மாதிரி மூஞ்சி கோபமா அப்படின்னு. நான் என்ன பண்ணேன்? கோபமா காட்டுல இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இரக்கத்தை காட்டு, கிருபையை காட்டு, தயவை காட்டு, அன்பை காட்டுன்ற. நம்ம எப்படி காட்டுறோம்? ஒரு காட்டு காட்டிடும் கிளம்புன்றோம். எங்க காட்டுறது ஆளுக? இப்படி காட்டினா ஆளுக பண்றோம் தெரியுமா? நம்மளுக்கு பின்னாடி எல்லாமே வரும். இத பழக்காததுனால நம்ம பிசாசு சொல்ற பொய்யெல்லாம் நம்பின்னு இருக்கிறோம். நீ இறக்கத்தை காட்டினேன்னு உன் மேல ஏறி, உன் முதுகு மேல ஏறி உன்னையே ஓட்டிடுவாங்க அப்படின்றான். நீ அன்பை காட்டினா உனக்கே ஜோக் வந்துட்டு போயிடுவாங்க. அது நீ கிருபையா இருந்தனா உன்னை உருவின்னு போயிடுவாங்க. என்னடா கதையா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டேன். நானே ட்ரைனிங்ல தான். கோவம் என்ன பண்றது? சீவில பெரிய பாண்டிய மாதிரி சீவில்லான்னு வருது கோவம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விஷயத்துக்கு ஆண்டவர் கத்து கொடுத்தாரு. என்ன கத்து கொடுத்தாருன்னா, ஒரு ஊழியக்காரனா வந்துட்டியா, என்னை பின்பற்றி வான்ட்டாரு. வான்னு சொல்லிட்டு சும்மா சொல்ல, என்னை பின்பற்றி வெறும் கையோட வராத, கொஞ்சம் சிலுவை தூக்கின்னு வந்துருன்ட்டாரு.
என்னை பின்பற்றி வரதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரதான். ஏன் ஆண்டவர் வெறும் கையை நான் வந்தா ஒத்துக்க மாட்டேங்க, ஒத்துக்க மாட்டேன்பா. என்னது வெறும் கையா வந்தா நான் ஒண்ணு சேர்த்துக்க மாட்டேன்பா, சிலுவை எடுத்துன்னு வா அப்படின்ட்டு. சிலுவையா ஐயோ அப்படின்னா பாருங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க சாதிச்சிருக்காங்களே எதனாலன்னா சிலுவை எடுத்தாங்க. அவங்க கேரக்டரை விட்டுட்டு சிலுவை என்னது, இயேசு வந்து கெத்செமனே தோட்டத்துல அவ்வளோ வியாகுலப்பட்டார். அவ்வளோ வேர்வை வந்து ரத்த பெருந்துளிகளா நிலத்துல விழுந்து என்ன பண்ணாரு? பாவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. பாவத்தை வந்து வெறுக்கிறவரு அதை எடுத்தார். நம்ம பரிசுத்தத்தை வெறுக்கிறோம், அன்பை வெறுக்கிறோம், இரக்கத்தை வெறுக்கிறோம், கிருபையை வெறுக்கிறோம். ஆனா எடுன்றார். அதான் சிலுவை. நம்ம சிலுவை. அவருக்கு வந்து வேற சிலுவை. நம்ம அரவணைக்கிற சிலுவை தான் அவரு எடுத்தாரு. நம்ம தள்ளுற சிலுவையே நம்ம கிட்ட தள்ளுறாரு. என்ன தள்ளுற நீ? போட்டானா வச்சுலாம். நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்கல்ல இப்போ, அவங்களாம் பாத்தீங்கன்னா தன் சுயத்தை வெறுத்து சுயத்துக்கு செத்து இவ்வளோ பெரிய காரியங்களை பண்ணின்னு இருக்காங்க, பண்றாங்க. காரணம் என்னன்னா சிலுவை எடுத்தாங்க. இயேசுவினுடைய அந்த சுபாவத்தை அப்படியே தன்னதான் மாத்திக்கினாங்க. ஆனா ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினாரு பாருங்க. அப்பா, நீ இனிமே பிரம்மாண்டமா ஆகணும் விரும்பியா, பெரிய ஊழியக்காரனா ஆகணும் விரும்பியா? அவங்கெல்லாம் அப்படிதான் வந்தாங்க, சிலுவை எடுத்துக்காராங்க. நீ எடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற, தூக்கு காட்டியா அப்படின்றாரு. தூக்குனா தான் என்ன பண்ண முடியும்? சிலுவையில நீ அறைய பண்ணும். ஆண்டவர் எவ்வளவு சொல்லுவோம்னா, வாழ்நாள் வரைக்கும் நான் சிலுவை, சும்மா நான் அந்த பக்கமா என்ன தூக்கின்னு போய் ஆணி அச்சமே ஒன்னெல்லாம் அடிக்க மாட்டாங்க, வாழ்நாள் ஃபுல்லா தின்னுவா, வாழ்நாள் ஃபுல்லா தின்னுவா. ஆண்டவர் என்ன உங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமானு கேட்டா என்ன பண்றது? என்ன வரணும்னு விரும்பினாத எத்தனைவான்ற சிலுவை ஒன்றும் ஆண்டவர் சிலுவை ஆண்டவர். அதான் நான் தூக்குனேன்ல, வா. விரும்புறியா? விரும்புனா வா, விரும்பலன்னா எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீ வச்சுட்டு ஓடிட்டு திரும்பி பக்கமா ஓடிட்டு நானும் ஒன்னா பண்ண மாட்டேன். ஏன்டா ஓடுறேன்னு கேட்க மாட்டேன். நிறைய பேர் இப்படிதான் ஊழியத்துக்கு தொப்ப கட்டின்னு ஓடி வந்துருது. நான் கூட அப்படிதான் வந்துட்டப்பா. வந்துட்டு பாக்குறேன், ஆண்டவர் என்ன சிலுவை தம்பி இது, நீ கேட்காம கொள்ளாம உள்ள போந்துட்டு என்ன பண்ண? ஆண்டவரை கஷ்டமா நான் ஒன்னும் பண்ண முடியாது ராகு, நீ சுமந்துதான் ஆகணும்ட்ட. ஆண்டவர் எவ்வளவு நாள் ஆண்டவர்? 6 நாள் முழுவதும் ஓ நான் அழுகுறேன். ஆண்டவர் முடியல ஆண்டவர் சில சமயத்துல. சரி அப்படிதான் ஏந்துரு அப்படின்ற. அப்போ சுயத்துக்கு சாவணும். நம்மள என்ன பண்ணணும்? நம்ம அந்த ஆதாம் பின்னணிக்குது பத்தியா, ஆதாம் பின்னணி ஒண்ணு, அப்ப நம்ம அப்பம் பின்னணி ஒண்ணு. இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும்? மூச்சு போட்டு ஆதாம் பின்னணி இங்கன்னா அப்பா பின்னணி இங்க, 2 கையும் என்ன பண்ணணும்? ஆணி அச்சிடணும். ஒரு பக்கம் பண்ணா ஆணியை புடிங்கின்னு அடிக்கலாமான்னு போட தோணுது. ஒருத்தர் கூப்பிடுறத பார்த்தா சிலுவை இறங்கிட்டு சிலுவை விட்டு இறங்கலாம் போல தோணுது. என்ன பண்ற நீ? என்ன கேக்குற? என்ன பண்ற? இல்ல சிலுவை விட்டு ஏறா மேல ஏறு. என்னது நடுவில் நீ என்ன பேசாங்க பண்ண? எனக்கு இங்க மட்டும் ஆச்சா, உனக்கு இங்கெல்லாம் அடிக்கணும், சட்டம் அடிக்கிற மாதிரி அடிக்கணும். இல்ல இன்னொரு சிலுவை எடுத்து மூஞ்சி எல்லாம் இறங்கவே கூடாது, அப்படி பேக்கப் ஒரு நம்மளுக்கு அந்த மாதிரி 2 சிலுவை எடுத்து வச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தா இறங்கி வந்துடலாம் போல இருக்குது. சொல்றாரு, வா சிலுவைப்பா, இது சின்ன பேசுறேன், நீ ரொம்ப சீரியஸான மேட்ரு. ஆளுங்க
எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார்ல, சிலுவையில் அறையப்பட்டு என்ன நடந்தது? அவர் அன்பை காட்டினாரு, தன்னை ஒப்பு கொடுத்தாரு, இரக்கத்தை காட்டினாரு, மன்னித்தாரு. அதனுடைய விளைவு எவ்வளவு பெருசு. உலகமே கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. இப்ப ஆமே அவரு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால எல்லாருமே என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிறோம். அதே போல ஒரு ஊழியக்காரன் சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையை தூக்கின்னு பின்பற்றி நடந்தா அவன் பின்னாடி அநேகமாயிரம் ஜனங்கள் இருப்பாங்க. எப்படின்னா அவன் தான் சுயத்துக்கு செத்தானா, சுயத்துக்கு சாகணும். ஒருத்தவங்க நீங்க பாஸ்ட் ஒருத்தர் கனியை பத்தி பேசினார் பாரு, ஜோயல் ஒருத்தர் பாஸ்ட். நான் பேசினு அவர் பிரசங்கம் பண்ணும் போது நான் வந்துருவேன்ட்டேன், நான் மாறிடுவேன், நான் மாறிக்கிறேன்ட்டு. கனி கொடுக்கணும். எப்படி நம்ம கேரக்டர் சேஞ்ச் ஆகும் சொன்னார் பாருங்க. இயேசு போய் அந்த அத்தி மரத்தை பார்க்குற, வெறும் இலை மட்டும் இருக்குது. எங்கடா பழத்தை தேடுறாரு? என்ன பழத்தையே காண, வேற இலை மட்டும் இருக்குது. என்ன ஒரே டெக்கரேஷனா இருக்குது பார்க்குறாரு. கனியே காணும், வெறும் இலையாகுது, டெக்கரேஷனாகுது. ஒரு பிலிம் காட்டி நிற்கிற மாதிரியே இருக்குது. கனி எங்க? என்ன கனி இல்லையா? ஓ இலை தானா நீ அப்படின்னு பாக்குறாரு. கனி வரணும். இலைய பார்த்துட்டு என்ன பண்ணக்கூடாது? ஏமாந்துடக்கூடாது. ஒருத்தங்க ரொம்ப இதுவா இருக்கிறாங்கல்ல, அப்படியே இயேசு அந்த தூரத்துல பார்த்தாராம். அந்த மரத்தை தூரத்துல பார்த்தாராம். தூரத்துல இப்ப கண்டு எடுப்போம். மார்க்கு 11. அப்போது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தில கண்டு, அதுங்க யாரப்பே யாரது அப்படின்னு பாக்குறாரு. வயசானவங்க பார்க்க மாட்டாங்க, தூரத்துல அந்த மாதிரி பாக்குறாரு. அது தூரத்துல பார்த்ததுனால இலை மட்டும் இருக்குது. அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். கிட்ட வந்தார். அத்திப்பழ காலமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்று என்னது கனி வேறொன்றையும் காணவில்லை. இப்போ நிறைய சொல்லுவாங்கல்ல, காதல் கண்ணை மறைக்குது, கல்யாணம் கண்ணை திறக்குது. காதலிச்சுன்னு இருப்பாங்க. காதலிச்சுன்னு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க அம்மா வீட்டுல இருந்து இது வரும், இவர் அம்மா வீட்டுல இருந்து வருவார். தனித்தனி வீடு இருக்கும். 2 பேரும் ஒன்னா சுத்துவாங்க, பீச்சு பார்க் அப்படி இப்படின்னு சுத்தினே இருப்பாங்க. சுத்தினே இருந்துட்டு வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க 2 பேரையும். இப்போ 2 வீடா இருந்தது, ஒரே வீட்டுல என்ன பண்ணும்? ரெண்டுமே இந்த லவ் பேர்ட்ஸ் ஒன்னா இருக்கும். ஒன்னா இருக்கும் போது தான் தெரியும் காதல் கண்ணை மறைக்குது. என்னன்னா தொழுவுல இருக்கிறதுனால இவங்க கேரக்டர் எதுவுமே தெரியாது. ஆனா எப்போ 2 பேரும் ஒன்னா கூண்டுல போட்டோமோ அப்பதான் கேரக்டரே வெளியே வரும். லவ் பண்ணும் போது பேச்சு ஒரு மாதிரியா இருந்தது, கல்யாணம் ஆகிட்ட பேர் பேச்சு வேற மாதிரி இருக்குது, வஞ்சி உயிந்தானே அப்படின்னு இவன் பார்ப்பான். என்னையே நினைச்சுன்னு இந்த மாதிரி இருந்தா இப்ப பார்த்தா என்னென்னவோ நினைப்பு வருது உனக்கு அப்படின்னு இந்த மாதிரி வரும் பாருங்க. பிரச்சனை வரும். அப்பா இது மூஞ்ச காட்டும், அவன் மூஞ்ச காட்டும், அவன் கையை காட்டும், இது காலை காட்டும், அப்படியே போய் அப்படியே புத்தி போயிடும். காதல் கண்ணை மறையுது, கல்யாணம் கண்ணை திறக்குது. லாங்கில் இருக்கிற வரைக்கும் யாரும் ஒன்றும் தெரியாது. கிட்ட ரொம்ப நெருக்கமாயினா அப்படின்ற கேரக்டர்லாம் வெளியே வரும். புரியுதா? மாலும் அமரா மாலும் யார் ரொம்ப நெருக்கமா வர்றாங்களோ, எதனா ஒரு பிரச்சனையில தான் ஒரு ஆளை நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க முழு சந்திரமுகியை பார்க்க முடியும், அதுக்கு பின்னாடி பார்க்க முடியாது.
பிரச்சனை நேரத்துல யார் நீ? அதான் நீ. ஆமென். ஆமென் இல்லையா? பிரச்சனை வரணுமா உங்களுக்கு? மாமனா? ஆமென் தானே? ஆமென். அப்போ லாங்கில இருந்தா யார் ஆளுன்னு தெரியாது. அப்ப கிட்ட பழகும் போது கேரக்டர் தெரியும். லாங்கில இருந்தா வெறும் இலை மட்டும் தான் தெரியும். கிட்ட போய் பார்த்தா தான் கனி இல்லைன்னு தெரியும். ஹலோ, அப்போ நம்ம எந்த அளவுக்கு பாருங்க, கிறிஸ்தவங்க வந்து மற்றவங்களையே பார்த்துனது. அவன் பார், அவன் கேரக்டர் இந்த மாதிரி. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா புக்கு படிச்சுன்னுக்கிற மாதிரி படிச்சுன்னுப்பாங்க, பிரிச்சு பிரிச்சு படிப்பாங்க. ஒருத்தரை ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இப்படி அவங்க எப்படின்னு ஃபுல்லா படிப்பாங்க. இன்னொருத்தர்கிட்ட வருவாங்க, ஃபுல்லா படிப்பாங்க. இன்னொருத்தர்கிட்ட வருவாங்க, ஃபுல்லா படிப்பாங்க. ஃபுல்லா 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 அப்படியே படிச்சுனே இருப்பாங்க மற்றவங்கள. நீயும் ஒரு புக்கு தானே, உன்னைய பச்சியா அப்படின்னா அவங்க புக்கை பிரிச்சு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, மத்தவங்க புக்கை மட்டும். நான் பாருங்க, என் புக்கை தான் படிக்கிறதுக்கு நேரம். மத்தவங்க எப்படின்னா என் புக்கை படிக்கும், மத்தவன் இப்படிதான் இருப்பான் போல இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படிதான் சொல்றேன். மத்தவங்க என்ன பண்ணாத, ஒட்டு கேட்காத, ஒட்டுக்கா கேட்காத, ஒட்டு கேட்காத. மத்தவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு நீ பார்க்க வேண்டிய, ரொம்ப நெருங்கி போய் ஒருத்தவங்கிட்ட பழக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நீ ஆராய்ஞ்சினாலே, உன்னை பத்தி தெரிஞ்சிச்சனால மற்றவங்களை சூப்பரா படிச்சிடலாம். உன்னுடைய பலவீனங்கள், உன்னுடைய பலன்கள், உன்னுடைய அருவருப்பான காரியங்கள், உன்னுடைய அசிங்கமான உணர்வுகள், அசிங்கமான எண்ணங்கள், அசிங்கமான நினைவுகள், சிந்தனைகள் எல்லாத்தையும் நீ பார்த்துட்டீங்கன்னா இதே தான் அங்கேயும் அப்படி ஆயிடுது. ஒரு இந்த மாதிரி இவங்களுக்கு என்னன்னா மத்தவங்களே பார்த்துனே வந்துட்டு திடீர்னு இவங்களை பார்க்கணும்னா தொண்டை எனக்கு மயக்கம் வருது, எனக்கு மயக்கம் வருதுன்றாங்க. என்னப்பா? நான் இல்ல, நான் மத்தவங்கள தான் அப்படி நினைச்சேன், நான் நல்லுவேன்னு நினைச்சேன், அதனால நானே இப்படி இருக்கிறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி. உன்னை பாரு, என்ன பண்ணும், நம்மள பார்க்கணும், புக்கை பிரிச்சு பிரிச்சு படிக்கணும். நம்மள தேவனுடைய சாயல் அப்படின்றல, முதல்ல உன் சாயல்னா, முதல்ல உண்மையான சாயல்னா அதை பார்த்தா தான் வெறுப்பு. ஹலோ, வெறுப்பு வரும். ஒரு விதமான எண்ணங்கள் வந்து அப்பதான் தெரியும், ஐயோ தேவனுக்கு முன்பா என்னுடைய புதிதாக்கப்படாத மனது ரொம்ப அருவருப்பா இருக்குது, இதை மாத்தணும் அப்படின்ற எண்ணம் வரும். அப்போ இந்த சாயலை மாத்தணும்னா அந்த சாயல் என்னன்ற அறிவு வந்தாதான் இந்த சாயல் மாறும். நீ உந்த மட்டும் பார்த்துட்டு ஒருத்தவங்க பாருங்க, அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. அவங்களையே வந்து ஒரு விதமான அறுத்துக்கிறாங்க பாரு, கச்சா 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 கச்சாக்குன்னு. இதே போய் ஒரு மார்க்கெட்ல மீன் வெட்டினா கூட காசு கிடைக்கும், எதுக்கு உன் கையை போட்டு நீ அறுத்துக்க? என்னன்னு கேட்டா, என்னன்னா வாழவே பிடிக்கல. அந்த வாழ்க்கையை தான் ஏசு ஏத்துக்கிட்டாரு. ஆமென். அந்த வாழ்க்கையை ஏசு ஏத்துக்கிறதுனால நீ என்ன பண்ணக்கூடாது, இந்த வாழ்க்கைய நேசிக்கணும். அவர் எடுத்துக்கிட்டார்ல, அவர் கொடுத்த அந்த நித்திய ஜீவனை என்ன பண்ணணும், நேசிக்கணும். அதை பாக்குறது கிடையாது. அந்த புக்கையும், அது உள்ள ஒரு புக் பைண்டிங் பண்ணி இருக்குது, அந்த புக்கையும் பரட்டி பாக்குறது கிடையாது. நித்திய ஜீவனை பத்தி எவ்வளவு நாளைக்கு தான் மத்த புக்கை பச்சு நீ? நீயே ஒரு டைரி, நீயே ஒரு டைரி. உன் டைரி எப்ப பிரிச்சு பார்க்க போற? நான் பாருங்க, என் டைரியை பிரிச்சு பார்த்து 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 சோர்ந்து போயிட்டு, சோர்ந்து போய் எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வந்ததுதான் மிச்சம். குற்றனோர் அதிகமாயி அதனாலே பாவம் பண்ண போயிட்டேன். நீ நம்ம என்ன இப்படி இருக்கிறோமே, ஐயோ கடவுளுக்கு முன்னாடி பரிசுத்தமா இல்ல, கேரக்டர் வைஸ் பார்த்தா பயங்கரமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பார்த்து பார்த்து புக்கை படிச்சு படிச்சு மண்டை ஃபுல்லா புக் ஆகி
அப்படி ஆகி ஓடி ஆண்டவர் சொன்னாரு, உன்னை படிக்க சொன்னது எதுக்காகனா அதை மாத்துறதுக்காக, படிச்சுட்டு அதே மாதிரி ஆயிடுறதுக்காக கிடையாது. அதை நம்பாது, அது போய் நீங்க யாருன்றது உள்ள இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாயல் மனம் மறுரூபமாகாத ஒரு மனது ஒண்ணு இருக்குது பத்தியா, அது டெம்பரவரி, நிழல். அது நிழல். நான் சொல்லுவேன் பாருங்க, தேவன் நம்மள ஆவி ஆத்மா சரீரமா நம்ம இருக்கிறோம்ல, தேவன் நம்மள புது சிருஷ்டியா அந்த ஆவியில என்ன பண்ணிட்டாருன்னா மறுபடியும் பிறக்க வச்சிட்டார். இந்த ஆவியில மறுபடியும் பிறக்க வச்சதுனால நம்ம மனது மட்டும்தான் மறுரூபமாக வேண்டிய அவசியமா இருக்கு. இந்த ஆத்மா ஆவி என்ன ஆயிடுச்சுன்னா புது சிருஷ்டியா மாறிடுச்சு. குமாரனுடைய ஆவியே நம்மளுக்குள்ள வந்துச்சு. இயேசு கிறிஸ்து என்ன ஆவியா உடையவரா இருக்கிறாரோ அதே ஆவிதான் நம்மளுக்குள்ள இருக்கு. புத்திர சுகத்தின் ஆவிதான் நம்மளுக்குள்ள இருக்கு. இப்ப இந்த மனது இருக்குல்ல, அதுதான் என்ன பண்ணல, மறுரூபமாகல. அதனால்தான் ரோமர் 12 சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதாலே மறுரூபம் ஆகுங்கள். மனநாவனம் புதிதாகணும், அப்பதான் மறுரூபம் ஆகும். மனசு எப்படி புதுசாகும்? வார்த்தையை கேட்க கேட்க, வார்த்தையில ஊற ஊற, தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க, தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து அவரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும் போது, அவரோட பிரேயர்ல உட்கார்ந்து உபவாசம் உட்கார்ந்து ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவருடைய ஆட்களோட ஊழியத்துல, ஆண்டவருடைய ஜனங்களோட ஐக்கியப்படும் போது, ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல அப்படியே நம்ம மூவ் ஆனது போது மன மறுரூபம் ஆயினே இருக்கும். அப்போ இதை நான் சொல்லுவேன் எப்படின்னா, இப்போ ஒரு சிலை செய்யறாங்கன்னா ஒரு மோல்டு ஒண்ணு இருக்கும். உதாரணத்துக்கு அதை எடுத்துன்னு வந்துடலாம். ஒரு மோல்டு ஒண்ணு இருக்கும். ஒரு சிலை செய்யறாங்கன்னா ஒரு இரும்புல ஒரு மோல்டு, இல்லைன்னா ஒரு கல்லுல வச்சிருப்பாங்க மோல்டு. அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாவையோ ஒரு இதையோ என்ன பண்ணுவாங்க, தங்கத்தையோ உருக்கி அதை என்ன பண்ணுவாங்க, கரைச்சி, இந்த களிமண்ணி எதையோ என்ன பண்ணுவாங்க கரைச்சி அந்த மோல்டுல வைப்பாங்க. மோல்டுல வச்சு ஹீட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்படியே காய வைப்பாங்க. களிமண்ணா இருந்தா காய வைப்பாங்க, அதை கூட சுடுவாங்க. அப்ப அந்த மோல்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, அந்த அச்சில் இருக்கிற அந்த அந்த உருவம் இந்த களிமண்லயோ இந்த தங்கத்திலயோ என்ன ஆகும், ஒட்டும். அப்படி ஒட்டும் போது இதுல இருக்கிற அச்சு அப்படியே இதுல வந்துடும் இல்ல. அதே போலதான் ஆத்மா மனம் புதிதாகணும். எப்படி ஆகணும்னா, நம்ம ஆவி இருக்கு பத்தியா, சொல்லுங்க இப்படி தட்டுங்க, உள்ள இருக்கிற புது சிருஷ்டியின் ஆவி, குமாரனுடைய ஆவி, புத்திர சுகிரத்தின் ஆவி, மறுபடியும் பிறந்தது, தேவனுடைய வித்து உள்ள இருக்குல்ல, அதுல நம்மளுடைய மனம் என்ன ஆகணும், ஒட்டணும். ஆமென். வெளிப்பிரகாரமான காரியங்கள் மேல மனம் ஒட்டக்கூடாது, ஒட்ட பார்க்கும். நம்ம மனது இருக்கு பத்தியா, இந்த வெளியே இருக்கிற காரியங்கள் மேலதான் கவனத்தை செலுத்தும். ஏவாள் எப்படி பார்த்தா, அப்படியே பார்த்துனே வந்தான். பார்த்துட்டே அந்த அந்த பழம், அந்த கனி புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இச்சிக்கப்படத்தக்கதுமா இருந்தது. அப்படியே பார்த்துன்னு இருக்குது. யாரு என்ன பண்றான், நான் நம்மளுக்கு இது வரல, இது இல்லை, நான் இப்படி இருக்குது பிரச்சனை, எவ்வளவு நாளைக்கு இருக்கும், நான் இவ்வளவு நாளைக்கு இருக்குது, நம்ம என்ன வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே இருந்துருவோமா, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தானா, நான் கடவுள் நம்ம தனிச்சரிச்சு விட்டாரா, நம்மளே இப்படியே தான் வாழ்க்கை வாழ்ந்துனே இருக்கணுமா, கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்குமா, அப்படியே வெளிப்பிரகாரமா பார்த்துனது. உள்ள கொஞ்சம் பாரு எட்டி பாருன்னா, இல்ல உள்ள எட்டி பார்த்தா கண்ணுல தள்ளி விட்டுருவாரு. வா, நீ உள்ள குளிப்பாட்டணும் உன்ன. அந்த அச்சு மாதிரி நம்ம ஆவி இருக்கு பத்தியா, இந்த ஆத்துமா என்ன பண்ணும், பசையணும், தண்ணியை போடணும். தண்ணி தேவனுடைய வார்த்தை அப்படியே போட்டு தங்கமா இருந்ததுன்னா ஒருத்தங்க ரொம்ப மனது இறுகி போயிருக்கும். மா ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். மனது கடினமா இருக்கும், மனம் கடினமா இருக்கும். அவங்க எல்லாம் இரும்புன்னு வைங்களா, இரும்பு இல்ல டீசெண்டா சொல்ற பாவம் தங்கன்னு வைங்களா, அந்த மண்டை, இந்த கடினமான மண்டை தங்கமா இருக்கு. ஆவியானவர் என்ற அக்கினியை போட்டு என்ன பண்ணணும், போட்டு உருகணும். உருக இடம் கொடுக்க மாட்டாங்க.
ஆண்டவரே சுடுது அப்படின்னும், கொதிக்குது அப்படின்னா, முடியல அப்படின்வாங்க. இப்போ களிமண்ணா இருந்ததுன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே வெடி போட்டு போயிருக்கும் மண்டை. களிமண் காஞ்சி போய் அப்படியே திக்கா கல்லு மாதிரி இருக்கும். அதுல தண்ணியை ஊத்தணும், வார்த்தைன்ற தண்ணியை ஊத்தணும். தண்ணியை ஊத்து பசியணும். ஆண்டவரே என்ன பசியாதீங்க வார்த்தையை கேட்கும் போது. யாரு வந்து உக்காந்து இருக்காங்களே விசுவாசிங்க, வார்த்தையை கேட்கும் போது ஐயோ எனக்கு குத்துது, ஐயோ எனக்கு கொடாயுது, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வார்த்தையை கேட்க கேட்க எனக்கு வலிக்குது விழிக்குது. நாங்க உள்ள உங்களுக்கு தெரியாது, மேலோட்டமா நீங்க இருக்கிறீங்கல்ல, பாக்குறீங்களா தெரியாது. ஆனா ஒரு ஒரு வார்த்தையும் பேசும்போது உள்ள என்ன ஆகும், களிமண்ணை போட்டு ஆண்டவர் தண்ணியை போட்டு பேசுற மாதிரி பேசுவாரு. அதுக்கேற்ற மாதிரி பிரசங்கி யாருங்க என்ன பண்ணோம், பேசணும் பாருங்க வார்த்தைய, ஆண்டோடைய வார்த்தையை பேசணும். நாங்க பேசணும்ல, களிமண் ஒரு ஒரு பாருங்க உள்ள வந்து நான் சொல்லுவேன், ஒரு பாஸ்டர் கிட்ட சொல்லியிருந்தேன், பாஸ்டர் இவங்கெல்லாம் பிரச்சனைனா தான் பாஸ்டர் ஓடியாருவாங்க. எப்படின்னா புத்து உள்ள பாம்பு இருக்கும், உன்னை கொளுத்தி உள்ள போட்டேன்னு அந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் கொளுத்தி உள்ள போடணும், கொளுத்தி போட்டேன்னு வச்சுக்க உள்ள இருக்கிற பாம்பு வெளியே வரும். அந்த மாதிரி என்ன பண்ணனா, களிமண் இரும்பு மனது, சரி வேணாம் வெள்ளியோ தங்கமோ உங்க மனது கடினமா இருக்கும், அதை போட்டு என்ன பண்ண ஆவியாரவன்ற அக்னினால சுட்டரிக்கணும் ஆவியானவரை அப்படின்ற மாதிரி சுட்டரிக்கணும் மனதை, சுட்டரிச்சு அப்படி பிசைஞ்சு அந்த அச்சுல உட்கார வைக்கணும். இதுல உள்ள இருக்கிற ஆவி இது பத்தியா, அதுல அப்படியே நெய்ஸா உட்கார வைப்பார். அதுக்கு உட்காரவே மாட்டாங்க நிறைய பேர், அப்படி உக்காந்துட்டாங்கன்னா அவங்க ஊழியக்காரன் ஆயிடுவாங்க. நம்ம எதனா சொன்னோம்னு வச்சுக்கோங்க, இந்த உபதேசம் கடினமான உபதேசம். சொல்றாங்க வாழைப்பழத்துல ஊசி வச்சு கொடுக்குற மாதிரி கொடுங்க, ரொம்ப ஹார்டாலாம் சொல்ல வரீங்க அப்படின்றாங்க. நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், சொல்லும் போது அவரு தான் சொல்றாரு, ஆமா பிரதர் அப்படிதான், எனக்கு அப்படிதான் சொல்ல வராது, ஊசி வச்சு கொடுக்குறதா, அந்த ஊசியை வாழைப்பழத்துல வச்சு பின்னாடியும் ஒரு குத்துறோம் பாரு, ஊசி வைக்கிறதா. சரி ஊசி வச்சு அது உள்ள வாய்த்துள்ள போய் அது வந்து ஜீரணம் ஆகிறதுக்குள்ள உனக்கு வேற எதனா நடந்துடும். ஊசி வச்சு கொடுக்குறதா. நம்ம கிட்ட எல்லாம் வந்தா சம்தி தான், அடிக்கிற அடியில மூளை பிதிக்கின்னு காது வழியா வெளிய தெரிச்சிடணும். ஊசி வச்சு போலாம், சம்தில அடிக்கிற ஓடியா தலைய நல்லா காட்டு, வாட்டமா காட்டல பண்றோம். சொல்றாரு, ஆமா பிரதர் அப்படிதான். அந்த இன்பிட்வீன் கேப் இருக்குது பத்தியா, அதுக்குள்ள எதனா நடந்துச்சுன்னா ஓகேவா. ஒருத்தங்க பாருங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ஒரு இதை நம்பின்னு இருக்கிறாங்க. ஒருத்தங்க பணத்துல சரி, ஒருத்தர் கேரக்டர் வைஸ்ல ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னு வைங்களா, நம்ம போய் சொல்லணும். நானு சரி வட்டிக்கு விடுறாங்கன்னு வைங்களேன், பணத்து மேல ஆசையா இருக்காங்க, பொருளாசையா இருக்கிறாங்க, இன்னொன்னு ஒரு பாவத்துல இச்சையில இருக்கிறாங்க, போதை பழக்கத்துல இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு ஊசியில சாரி பழத்துல ஊசி வச்சு கொடுக்குற மாதிரி நான் கொடுக்குறேன், என்ன பண்ணுங்க நீங்க முழுங்குங்க அப்படின்னு சொல்லி வாயில வாய காட்டுங்க அப்படின்னு சொல்லி வாயில லொடுக்குன்னு நான் போடுறேன், நீங்க என்ன பண்ணுங்க நெய்ஸா லொடக்குன்னு முழுங்கிடுங்க அப்படின்னா அவன் முழுங்கிட்டு போயிடுவான். நான் சொல்றேன், இன்பிட்வீன் கேப் இருக்குது. நான் போய் ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஒருத்தங்க இருக்கிறாங்க, பிரியமானவர்களே இயேசுவுக்கு அன்பானவர்களே, நான் நேசிக்கும் பிள்ளைகளே, நான் சொல்லுவதை கேளுங்கள், ஆண்டவருடைய வார்த்தை நான் பேசுகிறேன் அப்படின்னு எனக்கு வரமாட்டேது பத்தியா. அந்த மாதிரி பேசி அப்படியே அனுப்புறோம்னு வைங்களேன், அவனுக்கு ஏதோ பட்டுச்சு, கையில பட்டுச்சு, அப்படி தட்டி விட்டு போயிடுவான். என்ன பண்ணுவான், வாயிலே வச்சுக்கிட்டேன் முழுங்கிட்டியானா முழுங்கிட்டேன் அப்படின்ட்டு போயிட்டு அந்த பக்கமா துப்பிடுவான். இந்த மாதிரியா கொடுக்குறது, இங்க வா
விடுறான் 2 பேரு ஒழுங்குமுறையில மாறியா இல்லையா? ஒரே சொறி விட்டு அம்புறத விட்டு அவர் சொல்றாரு, அந்த மாதிரி தான் பதில் கொடுக்கணும். அந்த இன்பிட்வீன் கேப்ல அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம வார்த்தையை சொல்லனா பிசாசு அந்த அந்த கேப்ல எதனா பண்ருவான். நான் இந்த மாதிரி தான் பாருங்க, 2 வீட்டுக்கு போக வேண்டியது, 2 வீட்டுக்கு நான் போக வேண்டியது, போய் சொல்லலான்னு பார்த்தேன். நம்மளே ஆட்டோ ஓடுறோம், அவங்க ரொம்ப வசதியா இருக்கிறாங்க. இவர் வந்துட்டாரு, இவரு 4 கீரை போட்டு வந்துட்டாரு இவரு. இவரு பத்தம் கொஞ்சம் இருக்கிறாரு. இவர் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாரு அப்படின்ட்டு நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணலன்னா போல. ஒரு பாஸ்டர் கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி பாஸ்டர் நினைச்சேன் பாரு, கரெக்ட் கரெக்டுனாரு. நீங்களே எப்படி நினைக்கிறீங்களா? அதான் பாஸ்டர் நான் போல அப்படின்னு நினைச்சீங்களா? ஓகே. ஆனா நான் ஒரு கிரக பிரவேசம் கொண்டாடுவேன். இது பிரதிஷ்டை வரும். நீ இப்ப மதிக்கலன்னு வையா, பாத்துப்பேன், உன்னை எப்பவுமே மதிக்க மாட்டப்போ அப்படின்னு. ஓகே, என்ன சொல்ல வந்தேன்? அந்த களிமண் மண்டை, களிமண் காஞ்ச மண்டை அப்படிதான் சொன்ன. அந்த சிக்கு முடி 50 கிராம் சிக்கு முடி 100 கிராம் அந்த இது அந்த ஆத்துமாறு இது பத்தி புதிதாக்கப்படாத நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் இருக்குல்ல. அப்போ மனம் மறுரூபமாகணும். அப்ப பழைய மண்டியாகுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட போது என்ன நடந்ததுன்னா, ஆவியில வந்து நம்ம மறுபடியும் பிறந்துட்டோம் இல்லையா? புது சிருஷ்டியா மாறிட்டோம். ஆவி மாறிச்சு, ஆனா மனது அப்படியே தான் விட்டார். அப்ப அந்த மனதை என்ன பண்ணோம், அந்த மோல்டு மாதிரி என்ன பண்ணோம், அந்த ஆவியோட நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய ஆவி, இயேசு கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவியானோட துணையோட இந்த மனதை என்ன பண்ணோம்னா புதிதாகும். ஆவியானவர் வந்து வசனத்தை பேசுவாரு, சில 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 சிச்சைகளை நம்மள அனுமதிக்க வைப்பார், சில கஷ்டமான பாதையில நடத்துவார். அதை கேட்கும் போது கஷ்டமா தான் இருக்கும், புதுசா இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு மாறி இருக்கும். அந்த ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்டாகணும், அதன்படி செய்துதான் ஆகணும். அதை நம்ம மனமுகந்து ஏத்துக்கணும், நம்ம ஆத்மாவில் அதை அனுமதிக்கணும். வார்த்தைய இந்த களிமண் மண்டை பத்தி, களிமண் காஞ்ச மண்டை, அதுல போய் இந்த வார்த்தைன்ற தண்ணீர் தான் சொல்றது வேதம். வார்த்தைய, ஆண்டோடைய வார்த்தைய, தேவனுடைய வார்த்தைய, அந்த அந்த தேவனுடைய வார்த்தைன்ற தண்ணீரை போட்டு மனதுல போட்டு ஆவியானுடைய அக்கினி என்ற ஆவியானுடைய அந்த ஆவியானுடைய அந்த பிரசனம், ஆவியானுடைய அந்த கிரிய அக்கினி, அது போய் உள்ள வேலை செஞ்சு வார்த்தையோட தண்ணீரோட என்ன பண்ணோம், தண்ணீரும் அந்த அக்கினியை சேர்ந்து இதை மோல்டு பண்ணி நம்ம மனதை என்ன பண்ணோம், அந்த ஆவியோட இணைக்கும். அப்போ இந்த சாயல் உள்ள இருக்கு பத்தியா, தேவ சாயல். இயேசு மறுபடியும் பிறந்து மறுபடியும் நம்மள என்ன பண்ணிருக்காரு, மறுபடியும் பிறக்க வச்சிருக்காருல, புது சிருஷ்டியா மாத்திருக்காருல. அங்க என்ன பண்ணாரு, ஆதாமுக்கு சொன்னார்ல, நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினாரு, அவன் ஜீவ ஆத்மாவான. ஆவிய ஊதினார், ஜீவாத்மாவான. அப்போ அந்த ஆவிய என்ன பண்றாரு, மறுபடியும் சிலுவையில வந்து மறுபடியும் மனுஷனுக்கு என்ன பண்றாரு, அந்த ஆவிய கொடுத்துட்டாரு. அப்போ இந்த மனதுதான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்தில் கடந்த காலம் நிகழ்காலத்துலதான் பிரச்சனை. நம்மளுக்கு கடந்த காலத்திற்கு நடந்த காரியங்கள், பாவம் செஞ்சது, அக்கிரமமான வாழ்க்கையை வாழ்ந்தது, ஏடாகோடமான சிந்தனையில இருந்தது, அதெல்லாம் நம்மளுக்கு இப்ப இருக்கும். அப்போ அதைத்தான் என்ன பண்ணோம், மறுரூபமாக்கும் போது நம்மளுக்கு வலிக்கும், அதை அனுமதிக்கணும். நரக வேதனையா இருக்கும். சொன்னல, சிலுவை எடுத்துன்னு வா, ஒருத்தன் பார்த்தா 4-5 பேர் சிலுவை தூக்கின்னு வாங்க, சிலுவை தூக்கின்னு பின்னாடி வாடானா அந்த பக்கமா தூக்கின்னு வா.
போறதும் போற சிலுவை கீழே போட்டு போட எதுக்கு நான் தூக்கிடும் வர்றேன் ஒரு வருஷம் ஆண்டவர் ரொம்ப வலிக்குது ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா ரொம்ப வலிக்குதாடா ஆண்டவர் சொல்றாரு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆமென் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா அதாவது இயேசுவை பின்பற்றணும்னு வந்தா இந்த வாழ்க்கை தான் நல்லா சொகுசான ரோஜா படுகிறது கிடையாது ரோஜா முள்ளு படுகிறது ஹலோ ரோஜா படுக்கனா நீ விசுவாசியா இருந்தது ஊழியக்காரனா வரணும்னா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு ரோஜா மொட்டை மட்டும் இல்லி அது கிழக்குது பத்தியா அதை போட்டுறாரு படு படு ஆண்டவர் குத்துவே குத்தத்தான் செய்யும் படு அப்படின்றார் அப்போ வந்து ஒரு மாதிரி இருந்து எனக்கு பழைய வாழ்க்கை வாழலாம் போல என்னதா வா கஷ்டம் சில சமயங்கள்ல அப்படி ஓடலான்னு தோன்ற மாதிரி இருக்கும் இயேசுவுக்கே இருந்தது ஹலோ இயேசுவே கெர்சமனே தோட்டத்துல என்ன சொல்றாரு 3 தடவை ஜெபம் பண்றாரு இதாவே நம்ம அவஸ்தை நம்மளுக்கு நம்ம அவஸ்தைய அவருக்கு நல்லா தெரியும் ஏன் சொல்லு அவரு முற்போக்கா அவஸ்தைப்பட்டாரு நம்ம பிற்போக்கா அவஸ்தைப்பட்டுக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர் பாவத்தை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாரு நம்ம பரிசுத்தத்தை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டோம் அவரு பகையை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாரு அன்பை விடுறதுக்கு கஷ்டப்பட்டாரு அன்பை பகையினால நிறைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாரு நம்ம அன்பை காட்டுறதுக்கு கஷ்டப்படும் அப்படியே டோட்டல் வேற அவருக்கு தெரியும் அதனால்தான் எபிரேயர்ல சொல்றாரு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார் நம்மளுடைய பலவீனம் எல்லாம் என்னன்னு தெரியும் என்ன பலவீனம் தெரியுமா எப்ப நான் பலவீனப்பட்டேன் அது கிடையாது நான் வந்து என்ன பண்ண சிலுவைய பாவத்தை எடுக்கிறதுக்கும் அக்கிரமத்தை சுமக்கிறதுக்கும் அசுத்தத்தை சுமக்கிறதுக்கும் அசிங்கத்தை சுமக்கிறதுக்கும் சாபத்தை சுமக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதே கஷ்டம்தான் உனக்கும் இருக்குன்ற நம்மள அந்த அளவுக்கு அந்த 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 அடிசுவடுகளை நம்ம பின்பற்றி வர்றது தேவன் அவ்வளவு அழகா என்ன பண்றாருன்னா அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாரு அந்த அடிச்சுவடுகள் வர்றதுக்கு நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் அப்போ இந்த பலவீனங்கள் நம்மளுக்கு இருக்கிற பலவீனங்களை அவர் அறிவார் சில சமயங்கள்ல ரொம்ப ஆண்டவரை முடியல ஆண்டவர்னு தோணும் ஒரு சமயம் அந்த சோதனையில விழுற அளவுக்கு கூட போயிடுவோம் விசுவாசத்தை வந்து காத்துக்கணும் ரொம்ப மோசமான ஒரு நான் சிஸ்டின்னு பேசுறேன் ரொம்ப சீரியஸான மேட்டர் அப்போ இந்த மனது புதிதாவது அவ்வளவு முக்கியம் கிறிஸ்தவர்களாக எல்லாருக்கும் பார்க்க போனா காலையில சொன்னது போல எல்லாரும் வந்து என்னவோ நான் 2-3 பாவத்தை செஞ்சேன் அது மட்டும் எனக்கு மன்னிச்சிட்டாரு இல்ல 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 விட்டா வந்து எல்லா பாவத்தையும் செய்யக்கூடிய அணு ஆயுதம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்ப எந்த அளவுக்கு நீ வரணும் கவனத்தை செலுத்தணும் ஆண்டவர் எப்படி பாக்குறாருன்னா நீ எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படிதான் பாக்குறாரு உன் பார்வையில நீ பார்த்துட்டு ஆண்டவர் நான் 2-3 பாவம் தான் நான் இவ்வளவுதான் நான் ரொம்ப ரொம்ப அவனுங்கிற மாதிரிலாம் கிடையாது அவங்களுமே அசுத்தம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம் ஆனா அது உண்மை கிடையாது பார்க்க போனா எல்லாருமே சிலுவை எடுத்துட்டு இயேசுவை பின்பற்றி வரக்கூடிய அளவுக்கு கடனாளிகள் தீர்க்க முடியாத அளவுக்கு கடன்ல இருக்கிறோம் நம்ம தெரியுமா மன்னிக்கிறதுலையும் அன்பு காட்டுறதுலையும் தேவனுடைய வார்த்தையில நடக்கிறதுலையும் அவ்வளோ கடன் பெற்ற ஆட்கள் கடன் உடைய ஆட்கள் இது தீராத கடன் அதனால்தான் அந்த அளவுக்கு பவுல் ஓடினார் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் கடனாளியா இருக்கிறேன்ற அவர் பார்க்கிற இடத்துல எல்லாம் பிரசங்கம் பண்ணோம்
நான் பார்க்காத ஆளுங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கடனாளி அப்படின்ற. அப்போ நம்மளுடைய மனது புதிதாகிறது ரொம்ப 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 முக்கியம். நம்ம மனது புதிதாகணும், புதிதாக அனுமதிக்கணும். ரொம்ப கஷ்டம்தான். ஏதோ ஒரு பின்னணியில இருந்து நம்ம வந்திருக்கிறதுனால அந்த அந்த கடந்த கால நினைவுகள், அந்த பழக்கங்கள், அதுல நம்ம வளர்ந்துருப்போம், அதுல நம்ம பழகி இருப்போம். அதுல இருந்து அஞ்சுல வளர்ந்தது அஞ்சுல வளையிறது 50ல வளையாதுன்னுவாங்கல்ல. அந்த 5ல இருந்து 50 வரைக்கும் வந்த அந்த நாட்கள் இருக்குல்ல, அந்த நாட்கள் பழகுனதுனால ஈஸியா வளையாது. கஷ்டம் இருக்கு, ரொம்ப கஷ்டம் இருக்கு. அதை தான் உருகணும், நம்ம ஆத்மாவை போட்டு செய்யணும். ரொம்ப கஷ்டம். என்னாலாம் பைபிள் கலையில பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு ஆச்சு. ஒரு பக்கம் பார்க்க போனா மூளை நரம்பெல்லாம் வெடிக்கிற அளவுக்கு ஆச்சு. உண்மையிலேங்க மனது மாறுச்சு, பேச்சு மாறுச்சு, என் ஆத்மா மாறுச்சு. ஒரு காலகட்டம் வந்துச்சு, என்னால மறக்க முடியாது. பைபிள் காலேஜ் ஒரு 3வது வருஷம் எண்டுலன்னு நினைக்கிறேன். 3வது வருஷம் 2.5 வருஷமும் என்ன தெரியல, அப்படியே ப்ரெஷர், பயங்கர ப்ரெஷர். இயேசு கெத்செமனே தோட்டத்துல அவஸ்தைப்பட்டது போல அப்படியே என்னால தாங்க முடியல. ரொம்ப அவஸ்தைப்பட்டேன், ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். என்னால முடியல, வீட்டுக்கு ஓடிடலாமான்னு. பக்கத்துல தான், ஒரு 5 கிலோமீட்டர் தான் வீடு. 4 கிலோமீட்டர் தான் வீடு. 5 கிலோமீட்டர், 4ல இருந்து 5 கிலோமீட்டர். ஓடிடலாமான்னு. அப்படிப்பட்ட ப்ரெஷரு, ஓவரா ஒரு அழுத்தம், அதெல்லாம் கடக்க வச்சாங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு அனுமதிச்சேன், என்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய வழிகள்ல என்ன பண்ணேன்னா காஞ்சிட்டேன். என்னால முடியலன்னு சொல்லிட்டு ஓடியாரலான்னு பார்த்தேன். நான் என்ன வேதனையில போயிட்டு கேக்குறேன், ஓ பயா அப்படின்ட்டாரு. நான் ஒரு ப்ரெஷர்ல வரும், பயங்கரமான ப்ரெஷர், தலை மூளை நரம்பெல்லாம் வெடிக்கிற அளவுக்கு ப்ரெஷர். பைக்ல சார் பென்னி சார்னு ஒரு பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தார், சாம் பாஸ்டர். அவர்கிட்ட கேட்கலான்னு போய் அவர் பைக்ல நிக்கிறாரு. சார், இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போலாம் அப்படின்ற சொல்றாரு. போயா அப்படின்னு போயான்ட்டு அவரு போயிட்டாரு பைக் எடுத்துக்கு. அப்படிதான் சொல்லுவாரு ஆங்கிலேயன். சொல்லிட்டு போயிட்டாரு பாருங்க. அப்படியே போயிட்டு நம்மளுக்கு தெரியாது, நிறைய பேர் செவரெல்லாம் எகிரி குச்சி ஓடிக்கிறானுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. அது தெரிஞ்சுதான் எகிரி குச்சி ஓடியாந்தாலும் ஓடியாது. நைட்டோட நைட்டா பேக் எல்லாம் தூக்கி வந்தாண்ட சோத்துல போட்டு எகிரி வச்சு ஓடணும்லாம் இருக்கிறான். இவனுக்கு யாருன்னா அந்த சிலுவையை தூக்கின்னு ஓடினானுங்களே, ஓடினானுங்க அந்த மாதிரி ஆளு. எங்கடா போறேன், என் வீட்டுக்கே போறேன் சிலுவை தூக்கின்னு, அந்த மாதிரி ஆளுங்க. ரெண்டகம் பண்ணிட்டு போனோம்லாம் இருக்கிறான். ஒரு வருடம் ஷோ கேஸ் சிலுவை தூக்கின்னு மாதிரி தெரிஞ்சுன்னு இருந்தானுங்க வேற உள்ள பிலிம் காட்டிங்க. அவனுங்களாம் யாருன்னா போர் சேவகரா பார்த்தேன் நான். யார் யார் சிலுவை தூக்கினுக்கிறாங்கன்னா அவனுங்க ஆணி வச்சுக்கோங்க, ஆணியன் கையமா, ஆணி சொத்தி கையமா தெரிஞ்சு. யார் அவர் சிலுவையா போடுறா, அவரை கையில போடுறா அவர் 4-5 ஆணி ஏறா ஓடுறாரு அவரு அப்படின்ட்டு அந்த மாதிரி கிண்டல் பண்ற ஆளுங்க, கேலி பண்ற ஆளுங்க. ஒருத்தர் பாருங்க அப்படிதான் பேசினாரு. நான் பார்த்தா துணி துவைக்கிற அது பெரிய இடம், பாத்ரூம் பக்கத்துலயே எனக்கு போட்டாங்க. பாத்ரூம் அந்த துணி துவைக்கிற பக்கத்துல போட்டாங்க. நிறைய கதை இருக்குது பைபிள் காலேஜ் கதை. நான் ஜன்னல் வழியா அப்படி உட்காந்து பைபிள் படிச்சுன்னுக்கிறேன், லைட்டை போட்டு. அவர் துணி துவைக்க வந்தார். நல்லா இதெல்லாம் மப்ளர்லாம், இது அந்த நாட்டு இந்த ஸ்டவ்ல எல்லாம் கட்டின்னு வரோம், லிங்க கட்டிக்கின்னு அப்படியே தூக்கின்னு நான் தம்பி படிக்கிற போல, பைபிள் படிக்கிற போல அப்படின்னாரு. ஆமாண்ணா, நம்ம அப்பதான் புதுசு. ஆமாண்ணே பைபிள் படிக்கிறேனே அப்படின்னு நம்பாரு. ஆமா
புதுசா வந்துக்கிறல்ல அப்படிதான் இருக்கும். நாங்களும் ஒண்ணு வேதமா தம்பி படிச்சோம், அப்புறமா விட்டோம்பா, நீ படி படி படி, சூட்ல இருக்கிறல்ல அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அப்போ பார்த்தா அவருக்கு கிணத்துல கொஞ்சம் செத்துட்டாரு. மச்சின்ச்சை காப்பாத்த போய் அவரை மாட்டிக்கின்னு பாறையில மாட்டி செத்துட்டாரு. ஆமா ஆமாண்ணே போச்சுண்ணே கிண்டல் பண்றது. எங்க இருந்து வர உனக்கு அந்த நெகிழ்? இந்த மாதிரி ஆளுங்களா இருக்கிறானுங்க பாருங்க. அது ஒரு இதுவா சொல்றேன். ப்ரெஷர் அனுமதிக்கிறீங்க நீங்க அப்படியே உட்காந்து சொகுசா கேட்டுக்கிறீங்க. வார்த்தை குத்துதா கொடாயுதா அதெல்லாம் அனுமதிக்க தெரியாம பேசுறீங்க. நான் ஒண்ணு பேசினுக்கும் போது நீ என்ன நினைச்சீங்கன்னு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நாலுல இருந்து நோட்ஸ் எடுத்துன்னு வரீங்க, 2 பேரும் நோட்ஸ் இல்லாம உட்காரக்கூடாது. வேணா பேப்பரோட சொல்றதெல்லாம் அப்படியே எழுதும். ஒரு பக்கம் நான் உனக்கு அக்கினிய போறதும், உன் பக்கம் ஒரு பக்கம் தண்ணியை தூக்கி மூஞ்சில அடிக்கிறதும், 2 பேரும் என்னன்னே தெரியல ஒரு மாதிரி காணும். நாலுல இருந்து ஒரு கூழாங்கல்லு, இந்த ஜல்லிக்கல் எடுத்து மொட்டை அப்படியா? 1 hour இருக்குது. அதை ஆன் பண்ணிட்டு எத்தனுவா. ஓகே போதும் விடுங்க. அது போல அப்போ மனம் புதிதாகணும். மனம் புதிதாகும் போதுதான் இந்த சாயல், தேவ சாயல் அது உள்ள அட்டாச் ஆகும். அப்பதான் அக்கினியும் தண்ணீரும் சேர்ந்து தண்ணி என்ன பண்ணும்? கலக்கும், மிருதுவாகும். ஹார்டா இருக்கிறது மிருதுவாகும். ஆத்துமா நிறைய பேருக்கு மனது கடினமா இருக்குல்ல, அது அப்படியே மிருதுவாகும். முன்னாடி முன்ன போல இருந்தது போல நீ இல்ல, கோவமே வரமாட்டது, நான் கோவை சரளம் ஆயிட்டாங்க அப்படின்னு. கோவமே வரமாட்டேன் அப்படி சொல்லணும். உங்க முகமே மாறிடுது, ரொம்ப சாந்தமா இருக்கிறீங்க, உங்களுடைய நடவடிக்கையே நல்லா இருக்குது, ஃபர்ஸ்டா ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னும். சுபாவமே மாறிட்டு இருக்கு, எங்க அம்மா கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னு உங்க 2 பிள்ளைங்களும் சொல்லணும். உங்க 2 பேர் பிள்ளைங்களும் அப்படி சொல்லணும். அப்பமா நம்மளே வந்து சில விஷயங்களை பார்க்கணும். ஆமா நம்ம எப்படி இருந்தால ஆரம்பத்துல, இப்ப பாரு எவ்வளவு சாஃப்ட் ஆயிட்டு. ரகு பாஸ்டர் மெசேஜை கேட்டுக்கிட்டு ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு. ஒரு வாழைப்பழத்துல ஊசி வச்சு தரல, கட்டையும் எது கையில எது கிடைக்குது தூக்கி அடிக்குது. இங்க காயும் இங்க காயும். ஒரு பக்கம் ஓட பார்த்து வந்து ஒரு நாள் ஓட பார்த்து தலையிலே அடிச்சா, புறமண்டிலே அடிச்சா. அந்த மாதிரி இந்த சாஃப்டா பேசினால எனக்கு வந்து ரொம்ப வெறுப்பாயிடுதுங்க. எதுக்கு சாப்பிட்டுன்ற? ஆண்டவர் இயேசு வந்து பிரசங்கம் பண்ணும் போது பக்கத்துல இருந்தவனா அதிர்ந்து பின்னாடி போய் கை கட்டி நின்ட்டானுங்க. இன்னும் அதிகாரத்தை பேசுறாங்கப்பா அப்படின்றாங்க. அந்த மாதிரி அதிகாரம் வரணும். நானே கொஞ்சம் ஒழுங்கு பண்ணலான்னு இருக்கிறேன். இன்னும் ஒழுங்கு பண்ணணும்னு ஆக மாட்டாரு. இதுவே பயங்கரமாடி இன்னும் ஒழுங்கு பண்ணணும்னு பாக்குறேன். அதிகாரத்தோடு பேசுனாரு. வெட்டு 1 துண்டு 2 தான். ஒருத்த வந்து சொல்றான், போதுகிறேன் நீங்க யாருக்கும் பயப்படாது என்று அறிந்திருக்கிறோம், ஒருவரை குறித்தும் உங்களுக்கு கவலை இல்லை. யாருன்னா எதனா நினைப்பாங்களோ? எதுவுமே நினைக்காமல் நீங்க பாட்டு பேசிட்டே கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் பாரு என்ன சொல்ல வந்து சொல்ற, என்னடா உனக்கு பிரச்சனை சொல்ற, கடைசியில என்கிட்டயே வந்து விட்டீர்கள் ஆண்டவரே கேக்குறான். எனக்கு வரி கொடுக்க வேண்டுமோ வேணாவா? அங்கே ஒரு ட்விஸ்ட், இங்க வா காசை கொடு, காசை காட்டு. இது என்ன படம், இது என்ன படம், இது வந்து சிங்கமுகம், பின்னாடி அது 1 ரூபாய், சிங்கத்தை சிங்கமிட விடுது, போய் கொடு இந்த 1 ரூபாவை.
தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் கொடு அப்படின்ட்டாரு. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. போனவெல்லாம் நம்மள எதனா பண்றாரோ அப்படின்னு பயம். அந்த மாதிரி இருந்தார். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த சாந்த குணம் பூமியை என்ன பண்ணும், சுதந்திரிக்க வைக்கும். ஆமென். தேவனுடைய சுபாவங்கள் இறக்கம், கிருப, நீடிய சாந்தம், மகா தயவு, சத்தியம், அப்படியே அன்பு, இது எல்லாமே ஒன்னா சேர்ந்ததுதான் அன்பு. எல்லாமே. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, ஒரு ஹேங்கர் ஒண்ணு தொங்குதுன்னா, ஹேங்கர் இது வேற ஞாபகத்து வருது உங்களுக்கு. ஹேங்கர்னா தெரியாது, ஆம்பளைங்க மாட்டுறது ஹேங்கர், பொண்ணுங்க என்ன மாட்டோன்னு எனக்கு தெரியல. சரி, குழந்தைங்க அன்னைக்கு ஒரு வீட்டுல போய் பாக்குறேன், ஒரு கிளிப்பு, நிறைய கிளிப்பு அதுல ரவுண்ட் ரவுண்டா தொங்குது, ரவுண்ட் ரவுண்டா ஆகுது, கிளிப்புங்க இருக்குது. பார்த்தா ஒரே குழந்தைங்க ஜட்டியா தொங்கு. இதுல இவ்வளவு கிளிப்பு தொங்குது, உங்களுக்கு எல்லாம் அப்படிதான் உதாரணம் கொடுக்கணும், புரிய மாட்டேது. ஹேங்கர்னு சொன்னா எங்க துணியை நாம எங்க மாட்டோம் அப்படின்னு பாக்குற, ஒரே ஹேங்கர் நிறைய, அது ஒரே பீ துணியா, ஜட்டிங்க, குட்டி குட்டி ஜட்டிங்க, அது துணி எல்லாமே சேர்ந்து அந்த மாதிரி. ஐயோ மோசமா போயிட்டு. சரி, ஹேங்கருக்கே போயிடலாம். ஹேங்கர் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த ஹேங்கர் தான் அன்புன்னா, அதுல வந்து இறக்கம், கிருப, நீடிய சாந்தம், தயவு, நற்குணம், இதெல்லாம் சேர்ந்து தொங்குது. சரியா? தப்பா தூக்கூடாது. அந்த மாதிரி அன்புதான் எல்லாமே. அதுல எல்லாத்தையும், அந்த அன்புக்குள்ள எல்லாமே தொங்கும். அன்பை கைடிக்கையா போட்டீங்கன்னா ஆங்கிற கைடி இறக்க இருக்காது, இருப்பு இருக்காது, இடிய சாந்தம் இருக்காது, மகா தயவு இருக்காது, சத்தியம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது போ. அதனால ஆங்கர் இந்த அன்பை தூக்கி மாட்டிடுங்க, மாட்டி காட்டுங்க. வாங்க வாங்க வாங்க, என்கிட்ட எல்லாம் இருக்குது, வாங்க. ஆமேன். வாங்க மாமேன், நிறுத்துங்க. ஓகே ஓகே.